1/6/2009 பிறகு தமிழகத்தில் 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்த 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு மாநிலத்தில் பணிபுரியக்கூடியதான சக இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்காமல் ஒரு ஊதிய குழுவில் ஊதிய முரண்பாடானது ஏற்பட்டது. இந்த ஊதிய முரண்பாடு ஏற்பட்டதன் காரணமாக கடந்த 16 ஆண்டு காலமாக ஒரே பணி ஒரே கல்வித் தகுதி இருந்தும் குறைவான ஊதியத்தை நாங்கள் பெற்று வருகிறோம். இதன் காரணமாக 16 ஆண்டுகால வருடாந்திர ஊதிய வரை நாங்கள் இழந்து வருகிறோம். கடந்த காலங்களில் நாங்கள் போராடிய போது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதல்வருமாய் இருந்ததான தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக எங்களுடைய போராட்ட களத்திற்கே வருகை புரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமையும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்கள். வாக்குறுதி அளித்ததை போலவே தேர்தல் வாக்குறுதியில் 311வது கோரிக்கையாக எங்களுடைய சமவேளைக்கு சமூதிய கோரிக்கையானது இடம்பெற்றது. கழக ஆட்சி அமைந்தவுடன் எங்களுடைய கோரிக்கை விரைவாக நிறைவேற்றப்படும் என்று காத்திருந்தோம். ஆனால் கழக ஆட்சியிலும் கோரிக்கைகள் நிறைவேற்றதை கண்டித்து கடந்த 2023ஆம் ஆண்டு நாங்கள் டிபே வளாகத்திலே தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தற்போதைய முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு 3 மாத காலத்திற்குள்ளாக சமவேளைக்கு சமூதியம் வழங்கப்படும் என்று கூறி அதற்கென்று ஒரு 3 நபர் குழுவை அமைத்து உத்தரவிட்டார். அந்த குழுவானது 3 மாதத்திற்குள்ளாக தனது அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று எங்களோடு கூட அவர்கள் உறுதியளித்தார்கள். ஆனாலும் அந்த உறுதிக்கு மாறாக குழுவானது 4 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தன்னுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை. தமிழக முதல்வர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையை கண்டித்து கடந்த டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து சென்னையில மாநில தலைமைகளுடைய தலைமையில போராட்டமானது அறிவிக்கப்பட்டு தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தமிழக அரசு எங்களோடு கூட மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி சுமூகமான தீர்வு எட்டப்படாத காரணத்தினால் எங்களது ஒற்றை கோரிக்கையும் வாழ்வாதார கோரிக்கையுமான சமவேளைக்கு சமூகம் நிறைவேற்ற வேண்டி நாங்கள் கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட முதன்மை கல்விகளுக்கு முன்பாக எங்களுடைய போராட்ட களத்தை வடிவமைத்து பள்ளிகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். இதுவரைக்கும் எங்கள் இயக்கம் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் அனைத்தும் மாணவர்களுடன் பாதிக்காத வகையில் விடுமுறை காலங்களிலே போராடினோம். உண்மையிலேயே இந்த 2 நாட்களாக ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு மாணவ செல்வங்களை பார்க்காது அவருடைய கல்வியை பாதித்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பது எங்களுக்கு மிகுந்த மனவேதனையை தருகிறது. தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியை எண்ணி பார்த்து இடைநிலை ஆசிரியருடைய வாழ்வாதாரத்தை எண்ணி பார்த்து நம்முடைய பொருளாதாரமானது இந்தியாவிலேயே தற்பொழுது 11.19% வளர்ச்சி நிலை எட்டி இருக்கிறது என்று அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நிலை இருக்கும் பொழுது 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் இந்த சமவேளைக்கு சமூதியம் வழங்காமல் அரசானது காலம் தாழ்த்தி வருவது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தத்தை தருகிறது. நாங்கள் விரும்பி அமைத்த அரசு இது. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சமவேளைக்கு சமூதிய கோரிக்கையை விரைவாக நிறைவேற்றி தர வேண்டுமாறு பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.